இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியிலே இந்த ஓட்டப்பாதையிலே முன்னோடின இயேசுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருக்கு பின்பாக ஓடிய அநேக பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நல்ல ஜீவனுள்ள ஆண்டவரே சாட்சிகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஓட்டப்பாதையிலே எங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஓடுவதற்கு அனுக்கிரகம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சபையாக இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த ஜீவ பாதையிலே ஓடுவதற்கு ஆண்டவரே நீர் அதிகமான கிருபையும் ஆண்டவரே ஒத்தாசையும் ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்க தரிசனமான இந்த காலத்துக்கு ஏற்ற ஆண்டவரே எங்களுடைய தேவையை அறிந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே ஜீவனாக எங்களுக்கு அருளி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே அவ்விதமாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சபையாய் நாங்கள் கட்டப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் இவ்வாறு கூறுவார், அதாவது நான் தூரத்தில் இருந்தாலும் என் ஆவிலே உங்களோடு சமயமாக இருக்கிறேன் என்று கூறுவார். அது போன்ற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நம்ம இந்த கொரோனா நாட்கள் நமக்கு ஒரு சகாயமாய் நமக்கு தந்திருக்கிறது. இந்த நீண்ட இந்த சில சுமார் 50 நாட்களுக்கு மேலாய் the Lord is training. கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி என்னவென்றால் டு பி க்ளோஸ் வித் த ஸ்பிரிட் ஆஃப் அவர் பீப்புள். நம்முடைய ஜனங்களோடு, மந்தையில் இருக்கக்கூடிய மக்களோடு, அவர் குடும்பத்தோடு தூரமாக இருந்ததை போல் இருந்தாலும் எல்லோரும் இங்கே கூடி வரவிட்டாலும் தூரமாக இருக்கிற அந்த குடும்பத்தோடு க்ளோஸ் இன் த ஸ்பிரிட் ஆவியிலே நெருங்கி இருப்பதும், நீங்களும் அதுபோலவே குடும்பங்களாக நீங்கள் கூடி வருகின்ற ஆங்காங்கு கூடி அமர்ந்து கேட்கின்ற இந்த செய்தியை கேட்கின்ற நீங்களும் யூஆர் ஆல்சோ க்ளோஸ் டு த ஸ்பிரிட் ஆஃப் த சர்ச். சபையினுடைய ஸ்பிரிட்டோடும் அங்கே உள்ள கர்த்தருடைய ஆவியோடும் நீங்களும் நெருங்கி நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி. இட்ஸ் வெரி குட் திங். நாம் ஆவிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருவனைப்பாட்டிற்குரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நம்ம எல்லோரும் சேர்ந்து 433வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை, நின் பாத சேவையன் ஆசை. உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நான் உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதான் உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா. உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை, நின் பாத சேவையன் ஆசை. ஜீவனற்ற பாவியினில் ஜீவன் பகர்ந்த
இயேசுவே ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை. நின் பாத சேவையன் ஆசை. குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சித்தீர். குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சித்தீரதால் என்னில் உள்ள நன்றி உள்ளம் தாங்குவதெங்கனம் நேசரே. என்னில் உள்ள நன்றி உள்ளம் தாங்குவதென்ன என் நேசரே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை. நின் பாத சேவையன் ஆசை. இன்றுலகில் கண்ணீருடன் உம்வசனம் விதைக்கிறேன். இன்றுலகில் கண்ணீருடன் உம்வசனம் விதைக்கின்றேன். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை. நின் பாத சேவையன் ஆசை. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. நீ வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேனான். நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேனான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையன் ஆசை. நின் பாத சேவையின் ஆசை. ஹல்லேலூயா. அவருடைய ஆண்டவர் குறும்பொழி இவ்வாறு சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னை பின்தொடர்கின்ற என்னுடைய சீஷர்கள் என்னுடைய ஊழியர்களும் வர வேண்டும் என்று அவர் கூறினார். அவருடைய பாதத்தினுடைய பணிந்து அவருக்கு சேவை என்று செய்கின்றதற்கு முன்பாக இந்த ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை போலவே, குருவை போலவே மாறுகின்ற ஒரு வாழ்க்கை தான். அதுபோன்ற ஒரு நன்றி உள்ளம் கொண்டவர்கள் தான் அவர் இந்த பூமிக்கு வந்து நாள் முதற்கொண்டு பசுத்தாவையை நமக்கு தந்து அவர் நடத்துகின்ற அந்த பாதையை அவர்கள் ருசித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பின்பற்றுகின்ற அவருடைய பாதப்படிகளை அந்த பின்பற்றுகின்ற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அதுதான் இந்த
அவருடைய பாதத்தை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சேவை. அதுபோன்ற சேவை நீங்கள் வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழாதபடி ஊழியம் என்று யாதொன்று செய்தாலும் அது பிரயோஜனமில்லை. எல்லோரும் வேதத்தை வைத்து நாம் பிரசங்கித்து விடுவதைப் போல் பிரசங்கித்து விட்டு நாமோ அவர் விரும்பின என்னை பின்பற்றி என்ற சீஷர்கள் நான் இருக்கும் இடத்தில் வர வேண்டும் என்று சொன்ன அந்த சேவையை அவர்கள் புறக்கணித்து விடுவதை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? சபையாக இருக்கக்கூடிய நாம் யாவரும் அவருடைய பாதத்தை சேவிக்கிறவர்களாய் பின்தொடர்வர்களாக இருக்க வேண்டும். அதுவே அவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற பிரதானமான அவர் நாம் விரும்புகிற ஒரு செயல் பிரதானமான ஒரு காரியம், அவருடைய இருதயத்தை மகிழ செய்கின்ற ஒரு காரியம். அதை உணர்ந்தவர்களாய் நாம் வளர்ச்சியடைய வேண்டும், அவரை போல் மாற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த 5வது அடியை பாடுவோம். என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவே நான், நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவே நான், அன்பு நிறைந்த பொன்னே சுவே நின் பாத சேவையன் ஆசை, நின் பாத சேவையன் ஆசை. ஹல்லேலூயா. நாம் யாவரும் நம்முடைய கூடியிருக்கிற நம்முடைய குடும்பத்திலே எல்லோரும் எழுந்து நின்று, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், பயபக்தியோடு நாம் எழுந்து நின்று கர்த்தரை தொழுது நம்மத்தில் வாசமாய் வந்திருக்கிற நம்மோடு பிதாவை ஸ்தோத்திரிப்பதற்கு வந்திருக்கிற கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரே அவையோடு ஒரே மனதோடு சேர்ந்தவர்களாய் பாரமான யாவைகளையும் தள்ளிவிட்டு சுற்றி நிற்கிற அந்த யாதொரு மன பாரத்தையும், இந்த உலகத்தை குறித்த கவலை, இந்த உலகத்தை குறித்த சோகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இந்த வியாதிகள் போன்ற வருகின்ற துன்பங்கள், வேலையின்மை, பொருளாதார நெருக்கடி என்று சுற்றி நெருங்கி நிற்கின்ற அனைத்து பாரங்களையும் தள்ளிவிட்டு நமக்கு முன் வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை நம்ம சிலுவையை சகித்து ஓடினாரே, அந்த ஜீவ ஓட்டத்தை தேவன் நமக்கு அளித்திருக்கிறாரே. இது போன்ற பாக்கியத்தை தந்து நம்ம ஆண்டவருக்கு நாம் இருக்கும் இடத்துலேருந்தே நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற இந்த ஆண்டவரிடத்திலே எல்லோரும் கர்த்தரை நாம் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு அவரை அன்பு கூர்ந்து நாம் சிறு பிள்ளைகள் கொண்டு பெரியவர் வரைக்கும் நம்ம ஸ்தோத்திரிக்க கடவுள். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். நீர் கொடுத்துருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக எங்களை கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். மேற்கொள்ளாத சபையை எங்களை நிலைநிறுத்தி வருகின்ற உடைய தயவிற்காய் நன்றி. நீர் கற்று தருகின்ற தாழ்மைக்காய் நன்றி ஆண்டவரே. நொறுங்குண்ட ஜீவியத்திற்காய் நன்றி. எத்தனையோ துன்பங்கள் மத்தியிலேயும் எங்களை கைவிடாது உடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. துன்பங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலெல்லாம் உடைய சமூகத்தினுடைய ஆண்டவரை பேரின்பத்தை, உடைய சமூகத்தினுடைய சந்தோஷத்தை எங்கள் முன்பாக எப்போது வைத்திருக்கிற ஆண்டவரை வைத்திருக்க செய்திருக்கிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றும் கர்த்தருக்குள் நாங்கள் கொண்டிருக்கிற சந்தோஷத்தை குறைப்பதில்லை. கர்த்தருக்குள் எப்போதும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட ஜனமாய் எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம். மகிழ்ச்சி குன்றாத மக்களாக எங்களை அழைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சி குறையாத வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த உலக மகிழ்ச்சியாக அற்றுப்போகும், இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் என்பதை அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நித்திய மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்தில் நிலைவர செய்திருக்கிற ஸ்தோத்திரம்.
நாங்கள் இழந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை இழப்பதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையிலே வைத்திருக்கிற நம்முடைய பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. அதுபோன்ற பாக்கியத்தை சபையில் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. தானாக ஆண்டவரே இது ஏற்படாமல் நீ தெரிந்து கொண்ட மக்களாய் நீ தெரிந்து கொண்டு அவர்களை சபையில் வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நிலைத்து நிற்கிற மக்களை என் சபையில் வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். மீது அன்பு கொண்ட ஜனங்களை சபையில் வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். தாழ்மையிலே வேறு ஒன்றி வைத்திருக்கிற ஜனங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரையும் ஆண்டவரை நல்ல குடும்பமாய் பாதுகாக்கிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரையாவது ஆண்டவரை நீங்கள் விசாரியாமல் எல்லோரையும் விசாரித்து ஆண்டவரை விசாரியாமல் என்று நீங்கள் விசாரித்து நடத்துகிற உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகளை விசாரிக்கிறீர், எங்களுடைய பாரங்களை விசாரிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மனதின் சஞ்சலங்களை விசாரிக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் பாவத்திலே நாங்கள் தடுமாறும் நேரத்திலெல்லாம் விசாரித்து எங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாத வாழ்க்கையை தந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே நீ பெரியவராய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சிங்காசனம் சபையில் இருப்பதாக ஆண்டவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, ராஜாவே நீர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர். நாங்கள் நீசர்கள், நாங்கள் பாவிகள், நாங்கள் தாழ்மையாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் வணங்கி தாழ்வணிந்து உம்மை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், தொழுது கொள்கிறோம். எல்லோரையும் இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பீராங்க. உம்முடைய சமூகத்தை பரிசுத்தனுடைய சமூகத்தை எங்களுக்கு தந்தரளி, தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தரளி, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்தினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய், உம்முடைய திவ்ய சத்தத்தை நாங்கள் கேட்டு வாழக்கூடிய மக்களாய், கீழ்ப்படிந்த மக்களாய் தொடர்ந்து வாழ்ந்து உன் நாமத்தை உயர்த்த மையப்படுத்த கிருபை செய்தலும் இந்த வேளையை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரே உன் நாமத்தை மையப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தயவுசெய்து உட்காருவோம். எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். நம்மை அவர் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்து, ஒரே குடும்பமாய் வைத்து, நடுவிலே நம்முடைய தேவனை நம்முடைய பிதாவாய் வைத்து அவரை பின்பற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஜீவியத்தை இந்த வசனம் நமக்கு பரிசாய் தருவதை போல் தருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் அவருடைய வாழ்கின்ற ஒரு ஜீவியமானது. அது சில இடங்களிலே தாய் தந்தை என்று வருகின்ற மக்களுடைய ஜீவியம் கூட பின்பற்றுகிறதாய் அநேக சமயங்களில் அது இருப்பது இல்லை. ஆங்கிலத்தில் இமிட்டேட் காட், தேவனை இமிட்டேட் பண்ணுவது. அவர் என்ன செய்கிறாரோ, தேவனை எப்படி நடந்து கொள்கிறாரோ அதையே பார்த்து அவரை போலவே நாம் இமிட்டேட் என்று சொன்னால் அதை அதுபோலவே அவர் செய்கிறதை போலவே, நடக்கிறதை போலவே, அவர் செய்முறையிலே அவர் வாழ்ந்து காட்டுவதை போலவே இமிட்டேட். அப்படியே நீங்கள் இமிட்டேட் பண்ணுவதற்கு நீங்கள் திடீரென்று தேவனை பின்பற்றினாய் அப்படி இமிட்டேட் செய்து வாழ்ந்துவிட இயல. நீங்களோ நம்ம அனைவருமே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், as a dear children, பிள்ளைகளாய் பின்பற்றி வாழ வேண்டும். நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நாம் மாறியிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஐ பிகம் த சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை என்று மாறுகின்ற அந்த நாள் தொடங்கி we have a father, நமக்கு பரமபிதா என்று சொல்லுகிறதெல்லாம் நமக்கு ஒரே பிதாவாய் இருக்கிற அந்த பிதாவை தான் நாம் பின்பற்றுகிறோம்.
இட்ஸ் கான்லி பக்தியுள்ள தாய் தந்தையர் இருக்கும் பொழுது we can imitate them also. அவர்களை நாம் இமிட்டேட் பண்ணி நாம் வாழ முடியும். அவ்விதமாய் இயேசு கூறுவார், சொல்வார், நான் பிதாவுக்கு அடுத்த காரியத்திலே த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், நான் காரியத்தில் நான் இருப்பது அவசியமல்லவா என்று அவர் லுக்கா 2ஆம் அதிகாரத்திலே அவர் கூறுவார். ஜீசஸ் இமிட்டேட் த எர்த்லி ஃபாதர் ஆல்சோ. இந்த பூமியில் உள்ள தன்னுடைய தகப்பனை பின்பற்றினார். ஏனென்றால் ஹீஸ் எ கான்லி ஃபாதர், பக்தியுள்ள தகப்பன். அவர் குறித்து யோசேப்பு குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஹீஸ் எ நீதிமான், அவன் நீதிமான் என்று எழுதியிருக்கிறார். நீதிமானாகிய அந்த யோசேப்பு, த ரைச்சியஸ் பாயின், அது போன்ற ஒரு நீதியினுடைய பாதையிலே தன்னுடைய தகப்பனை அவர் பின்பற்றினார். எஸ், தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான காரியம். மதர், ஸ்திரீகளுக்குள் போற்ற தகுந்தவள், ஸ்திரீகளுக்குள்ளே வாழ்க்கை என்று வாழ்த்தப்பட்டவள், போற்றுதலுக்குரிய அந்த தாய், தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அதுலேயும் நாம் பின்பற்ற இயலுமாம். எஸ், ஏன் மிக 3 திரளான சாட்சிகளை என்று அவர் கூறுவார். there are so many things we can imitate with the godly people. அது ஏனென்றால் all belong to the Father. எல்லோருமே பிதாவுக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்படின்னால் அது ஒன்று பிதாவுக்கு சொந்தமாக இருந்து பிதாவை அவர்கள் இமிட்டேட் பண்ணி வாழ்கின்ற. அப்படின்னால் we can also imitate that. அதை போன்ற இமிட்டேஷனை அதை போலவே நாம் அந்த சாராம்சத்தை நாம் அவர்களைப் போலவே நாம் செய்துவிட முடியும். அவர்கள் செய்கின்ற ஒரு ஊழியத்தினுடைய காரியங்கள், ஊழியத்தினுடைய வரங்கள், அவர்கள் செய்கின்ற மேடை பிரசங்கங்கள், அவர்கள் செய்கின்ற அற்புதங்கள், இதே அல்ல. இதையெல்லாம் இவையெல்லாம் கர்த்தர் தருகின்ற தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் டிவைடட் செவரலி, வித்தியாசமான இந்த வரங்களை அவர் பிரித்து அவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை தருகிறார் என்று. அது அல்ல, இட் இஸ் தட் லைஃப், அந்த ஜீவியம், பிதாவினுடைய ஜீவியம். இயேசு தன் மலை பிரசங்கத்திலே எல்லாம் பேசி முடித்து அவர் கூறுவது என்னவென்று சொன்னால், என் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதே போலவே நீங்களும் அவரை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று சொல்லுகின்ற ஜீவியம் ஒன்று இருக்கிறதே, அந்த நற்குணம். யூ ஷுட் ஃபாலோ தன், அதை பின்பற்ற வேண்டும். நல்ல அந்த பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, அந்த பிள்ளை எப்படி வளருது என்று பார்த்தீங்களா? இந்த பிலவட் சில்ட்ரன், அது ஒரு பிரியமான பிள்ளையாய். அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவன் இருக்க வேண்டும். நீங்கள் பெரிய ஆளாய் பின்பற்றுவதல்ல, திடீரென்று பின்பற்ற இயலாது சகோதரனை. இவர் சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் யூஸ் ப்ளீஸையும் அவரை பிரியப்படுத்தி பிரியமான பிள்ளையாய் தகப்பனுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு நல்ல ஒரு காட்லி பிரதர் ஒரு வீட்டிலே அவருடைய 2 வயது மகள் இருக்கிறாள். அந்த 2 வயது மகள் அவள் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது மனைவி ஏதோ ஒரு சாப்பாட்டு நேரத்தில் கோபமடைந்து சத்தமிடுகிறாள். இனி தோசை சுட மாட்டேன் என்று சடார் என்று தோசையை போட்டுவிட்டு போய்விட்டாள். உடனே அந்த தகப்பன் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் போய் அவன் தோசை சுட்டு தன் பிள்ளை அந்த 2 வயது மகளுக்கு அவன் கொடுக்குறான். அந்த மனைவி அப்புறம் வந்து உட்காருகிறாள். அவளுக்கும் சேர்த்து அவன் சுட்டு தருகிறான். அவள் எல்லோரும் சாப்பிட்டு முடிந்த பிறகு அந்த சிறுபிள்ளை அப்பாவிடத்தில் ஓடி வந்து, டாடி ஐ லவ் யூ என்று கூறியது. என் அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னது. சி குட் நாட் அந்த வேரியேஷன், வித்தியாசங்களும் ஒன்றும் அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை. அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் தாயும் தகப்பனும் ஒன்று தான். அது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை அது பார்க்கவில்லை. பட் தன்னுடைய தகப்பனுடைய ஒரு செயலிலே தேர் இஸ் எ காட்லினஸ் தேர், தேவ பக்தி இருந்தது.
there is some reflection of the Heavenly Father. பரலோக பிதாவினுடைய குணாதிசயம் அங்கே மிளிர்ந்தது. ஆகையினால் அந்த பிரதர் என்னிடம் அவர் கூறினார், இந்த நிகழ்ச்சி சாதாரணமாய் பேசுவதைப் போல் அவர் கூறினாலும் இட் டச் மை ஹார்ட், என் இருதயத்தை அது தொட்டது. அது வாட் அ வண்டர்ஃபுல் திங். த சில்ட்ரன் வாட்ச் சம்திங் டு இமிட்டேட். அது நல்ல காரியங்களை அதை இமிட்டேட் பண்ணுவதற்கு விரும்புகிறது. ஒரு பக்தியுள்ள வீடு என்று சொல்வது ஆல் த டைம் இஸ் குட்னஸ் தேன், எப்பொழுதுமே நன்மை அங்கே இருக்கும் என்றால் யுவர் சில்ட்ரன் வுட் பி அட்ராக்டட் டு குட்னஸ். நல்ல காரியங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதற்கு மாறாக எத்தனையோ தாறுமாறுகள் கொண்டு தாய் தகப்பன் இருக்கிறார்கள். ஒரு முறை சகரியப்பண்ணன் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார், நடந்ததாக இருக்கக்கூடும். அவர் தன்னுடைய மகன் வீட்டுக்கே தெரியாமல் அவர் எப்பொழுதுமே அதிகாலையிலே போய் குடித்து விட்டு தான் வேலைக்கு போவார். வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு வேலைக்கு போவார். அது போன்ற ஒரு நாளிலே அவன் அன்று அந்த வீட்டை விட்டு இறங்கி அவன் அந்த சாராய கடைக்கு அவன் போகும்பொழுது மலை தேச தூர அதில் போய் அவன் நடந்து அவன் போகிறான். அவன் ஒரு கிளாஸ் வாங்கி ஒரு அது சாராயத்தை அவன் குடிக்கிறான். அப்பொழுது அவனுடைய பேண்ட்டை ஏதோ யாரோ இழுத்ததை போல் தோன்றியது. குனிந்து அவன் பார்க்கிறான், தன்னுடைய மகன் அங்கே நிற்கிறான். அதிர்ச்சி அடைந்து போனான். மகனே, நீ எப்படியாடா இங்கே வந்தாய் என்று கேட்ட பொழுது, ஏனென்றால் அது அதிகாலை இருட்டு நேரம், அப்படி ஒன்றும் கொஞ்சம் பொலபொல என்று விடுகின்ற நேரம், எப்படி அவன் என் வழியை அறிந்து அவன் வந்து விட்டான் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், டாட், ஐ ஜஸ்ட் ஃபாலோட் யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். நான் உங்களுடைய அடித்து விடலை, அப்படியே நான் பின்பற்றி வந்தேன். அந்த ஈர நேரத்தில் அப்பா விட்டு போகிற அந்த நேரத்தில் அந்த பாதத்தை அவன் பார்த்து 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 வருகிறான். ஃபைனலாக அந்த அடிச்சோடு நடத்தியதெல்லாம் இந்த ட்ரிங்கிங் ஃபாதர், குடிகார அந்த தவப்பிடத்திலே கொண்டு நடத்தியது. அதுபோல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நாம் தேவ பக்தியுள்ள தாய் தகப்பன் இல்லாத இடமாக இருக்கும் என்றால், தேவ பக்தி இல்லாத சகோதரனாய் சகோதரி ஏற்பெறால் we cannot follow them. அவர்களை நாம் பின்பற்றி நாம் இயலாது. எதுவாய்ந்தாலும் மிக 3 திரளான சாட்சிகள் என்று இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசு பிதாவை நோக்கி பார்த்து ஓடினதைப் போலவே நாமும் நம்முடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் உறுதியாய் பார்த்து ஓட வேண்டிய ஓட்டமெல்லாம் லுக்கிங் அட் ஜீசஸ், லுக்கிங் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி, ஆணித்தரமாய் அதை அவரை லுக்கிங் என்று சொன்னால் சீயிங் என்று சொல்வதை விட மேலானது லுக் என்று சொல்வது. ஒரு ஒரு வாலிபன் ஒரு வாலிப ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது என்று சொல் லுக்கிங், அது பேர் லுக்கிங், நாட் ஆர்டினரி சீயிங். ஐ ஆல்சோ சீ தன் ஆர்டினரி சீயிங் என்பது வேறு, லுக்கிங் என்று சொல்வது வேறு. தோஸ் லுக் அண்ட் விமன் என்று சொல்வதெல்லாம் லுக்கிங் சம்திங் டீப்பர் தேர். அங்கே ஒரு காம விவகாரம், அங்கே ஒரு அவலட்சணம், நான் விரும்புகின்ற ஒரு பாவத்தினுடைய இன்பம், அதெல்லாம் மனதிலே வைத்து ஹி லுக் தேர், அவன் பார்க்கிறான். தட் இஸ் ஃபார் சின், அது பாவத்திற்குரியது. நாமும் we should look unto the Father, பிதாவை நோக்கி பார்ப்பது என்று சொல்வது மிக எளிதாய் மாற்றி கொடுத்த கிருபையெல்லாம் இயேசு நம்மை போலவே மாம்சத்திலே வெளிப்பட்டு இந்த பூமியிலே வாழும் பொழுது என் பரமபிதா, என் பரமபிதா, உங்கள் பிதா, என் பரமபிதா அவர் உங்களுடைய பிதா என்று இன்ட்ரடியூஸ் பண்ணி, நான் எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமா, யெகோவா தேவனே அல்லது சர்வவல்ல கர்த்தாவே என்று நான் சொல்லாமல் பரமண்டலம் இருக்கிற என் பிதாவே, அதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. அவர் உங்கள் பிதா, என்னுடைய பிதா, நீங்களும் அந்த பரமபிதாவினுடைய குணாதிசயத்திற்கு ஒப்பாய் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக மாறலை என்று சொல்லுகின்ற அந்த மேன்மை இருக்கிறதே, தேட் இஸ் லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்ப்பது என்பது நிதர்சனமாய் மாறியது காரணம், நாம் முதலாவது நோக்கி பார்த்த பிதாவை விட இயேசு இந்த பூமியிலே நம்மை போன்ற மாம்சத்திலே வந்து ஹி லுக்ட் அண்ட் த ஃபாதர்,
பிதா நோக்கி பார்த்து வாழ்ந்தபடினார். Now இப்பொழுதோ when you look unto Jesus, இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது we see the Father, நமக்கு பிதாவை காண்கிறோம். அவர் சொன்னார், என்னை கண்டவன், என்னை இவ்விதமாய் நோக்கி பார்த்து கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று அவர் சொல்லுவார். டைரக்ட்லி நேரடியாக நாம் பிதாவை என்று சொல்கின்ற அந்த வாழ்க்கை கூப்பிடலாம். பிதாவுடைய சிநேகத்தை பிதாவிடத்தில் நாம் ஜெபம் செய்யலாம். பரமண்டலங்கள் பிதாவிடத்தில் தான் நாம் ஜெபம் செய்கிறோம். இயேசு நாமத்தை வைத்து நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் த லைஃப் ஜீவித்தை பிதாவுடைய குணாதிசயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி காண்பித்ததெல்லாம் ஜீசஸ், இயேசு தான். ஆகவே தான் நாம் இப்பொழுது இமிட்டேட் காட் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுகின்ற இமிட்டேட், அவரை போலவே, தமிழில் சரியாக வரவில்லை, பாசாங்கு செய்து என்று சொல்வது நன்றாக தோன்றவில்லை. அவருடைய அனுசாரத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை பிரதிபலித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவது இட்ஸ் a wonderful thing. அதன் ஆதாரம் என்னவென்றால், beloved children, நீங்கள் வளர்கின்ற சிறு பிராயத்திலிருந்தே பரமபிதாவை சொந்த பிதாவாய் கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறின காலம் முதற்கொண்டே மை ஃபாதர், என் பிதாவை நான் ப்ளீஸ் பண்ண வேண்டும், அவரை நான் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவது தான். தட்ஸ் த கிரேட் ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து அந்த தாயையும் அந்த தந்தையும் அவர் சிறு பிராயத்திலே அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர் ஞானத்திலும் வளர்ந்தார். அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனங்களை சொல்லியிருக்கு. ஞானத்தில் வளர்ந்தார், அவர் கிருபையிலே வளர்ந்தார். தட் மீன்ஸ் தெய்வத்தினுடைய அந்த ஞானம், தெய்வத்தினுடைய கிருபையை கொடுத்தது யார் தெரியுமா? ஹி லுக்ட் அண்ட் த ஃபாதர். தன்னுடைய யோசேப்பு என்ற தகப்பனையும் கண்டார். தன்னுடைய மரியாள் என்ற கற்புள்ள ஸ்திரீகளுக்குள் போற்றக்கு தகுந்த தன் தாயை அவள் கண்டு, ஷி வாஸ் ஹம்பிள், அவள் தாழ்மையாக இருந்தாள். யோசேப்பு நீதிமான், தெய்வ பயம் கொண்டவன். அந்த தெய்வ பயத்திலே விளைகின்ற ஞானம், அந்த தாழ்மையிலே விளைகின்ற கிருபை. ஹல்லேலூயா. அவர் கொன்றும் விசேஷமாய் கிருபை வானத்திலிருந்து விழுந்து விடவில்லை. ஹி குரு, வளர்ச்சி அடைந்தார், வளர்ந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையும் அந்த மாதிரியை கண்டு, அவர்கள் தெய்வத்திற்கு பயந்தவர்கள், பிதாவுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள். ஹி ஃபாலோட் தேன், அதை பின்பற்றி ஹி ஆல்சோ க்ரூ, அவர் வளர்ந்தார். இவ்வளோதானே ஞானத்திலும் அவர் கிருபையில் வளர்ந்தார், அவ்வளோதானா? நோ, அங்கே நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஹி க்ரூ இன் ஆல் ஸ்டேச்சர், சகல வளர்த்தியிலும் வளர்ந்தார். நொறுங்குண்ட ஜீவியத்தில் வளர்ந்தார். அவர் சத்தியம் பேசுதலே வளர்ந்தார். பொய் சொல்லாத வாழ்க்கையிலே வளர்ந்தார். அவர் இச்சையடக்கத்திலே வளர்ந்தார். பசுத்த ஜீவியத்திலே அவர் வளர்ந்தார். தாழ்மையிலே வளர்ந்தார். அவர் சிலுவையின் பாதையிலே அவர் முன்னேறி அவர் சென்றார். பொறுமையிலே அவர் வளர்ந்தார். தயவிலே வளர்ந்தார். சாந்த குணத்திலே வளர்ந்தார். He grew in every stature, all stature. சகல வளர்த்தியிலும் he grew. அதுதான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகின்ற வாழ்க்கைக்குரிய ஒரு இலக்கு. அஸ் அ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் அவரை பிரியப்படுத்தி அவரை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கையாய் இயேசு வளர்ந்ததை போலவே we also has to grow, வளர்ச்சி அடைய வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவான், பவுல், தீமோத்தேயு நீ வளருகிறாய், யூ நோ தேட், அந்த வளர்ச்சி உனக்கு தெரியும். என் வீட்டில் என்னுடைய ரூமில் வெளிச்சம் எவ்வளோ டியூப் அந்த பிரகாசம் வெளியிட்டு எனக்கு தெரியும். ஒரு நாளில் 40 வாட்ஸ் வைத்திருந்தேன், இன்னொரு நாட்களில் 60 வாட்ஸ் வைத்திருக்கிறேன், இன்னொரு நாட்களில் 100 வாட்ஸ் வைத்திருக்கிறேன். ஐ நோ தேட் 100 வாட்ஸ் நவ், 100 வாட்ஸ் வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அதுபோலவே தீமோத்தேயு நீ வளர்கிறது உனக்கும் தெரிய வேண்டும், நீ வளர்கிறது யாவருக்கும், உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும். தேட்ஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்வது நமக்காகவே வாழ்கின்ற வாழ்க்கை என்று அல்ல. அது
தானாக வைத்திருக்கிற விளக்கு அல்ல. அதை தூக்கி அதை விளக்கு தண்டிலே வைத்து வீட்டில் உள்ள அனைவரும் அதை காண வேண்டும். லெட் யுவர் லைட் ஷைன் இன் த டார்க்னஸ் என்று சொன்னார். உங்களுடைய வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்க கடவுள். வாட் அ கிரேட் காலிங் இட் இஸ். எவ்வளோ பெரிய அழைப்பு என்று பாருங்கள். ஐ எம் எ லைட். காட் கால்ஸ் மீ தட் ஐ எம் எ லைட். தேவன் என்னை பார்த்து யூ ஆர் த லைட். லெட் யுவர் லைட் ஷைன் இன் த டார்க்னஸ். முழு உலகமும் இருள்தான். அல்லது இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு தேடி வருகின்ற ஒருவனுக்கு நீங்கள் முன்னோடியே நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால் யூ கேன் ஷோ த லைட் டு தம். அவர் வெளிச்சத்தை நீங்கள் காண்பித்து நான் சென்ற இதே பாதையில் நீங்களும் வாருங்கள் என்று சொல்ல முடியும். பவுல் அவ்வாறு கூறினார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஐ லிவ் த ஃபாதர்ஸ் லைஃப். பிதாவுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். பிதா பூர்ண சர்க்குணம் இருந்ததை போல் நானும் பூர்ண சர்க்குண வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ. நான் பின்பற்றியதை போல என்னை பின்பற்றுகின்ற இயேசு சொன்னதை போலவே பவுலும் சொன்னார், நான் இயேசுவை பின்பற்றியதை போலவே யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ. யூ கேன் சே தட். நீங்கள் அப்படி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் திணறி இருக்கிற நேரத்தில் இது போன்ற சூழ்நிலையில் நான் வாழ்ந்தேன். இப்படித்தான் நானும் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். பட் காட் கேம் மீ விக்டரி. ஜெயத்தை எனக்கு கொடுத்தேன். சோர்ந்து போகாதீர்கள். கொஞ்சம் தடுமாறுவதை போல் தோன்றலாம். ஆனால் அதிக நம்பிக்கைக்கு ஏதுவான உங்களுடைய அந்த அதிக பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் என்றெல்லாம் யார் கூற முடியும்? முன்னால் சென்றவன் பின்னால் வருகிறவர்களுக்கு அவன் கூற முடியுமே. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பதெல்லாம் அஸ் எ பிலவட் சில்ட்ரன், பிரியமான பிள்ளைகளை, ப்ளீஸிங் த ஃபாதர், பிதாவை பிரியப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை. அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு வாழ்ந்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற பகுதி. பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஹீ இமிட்டேட் ஹிஸ் ஃபாதர். தன்னுடைய பிதாவை அவர் பின்பற்றி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் நடந்தார். பிதாவை பிரியப்படுத்தி வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அவர் தனக்கே பிரியமாய் நடவாமல். நாம் அங்கே வாசிக்கிறோம். அவர் 3ஆம் வசனம், ரோமர் 15:3, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். ஹல்லேலூயா. நாட் டு ப்ளீஸ் ஹிம்செல்ஃப். இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் நம்முடைய லக்கு என்னவென்றால், பிதாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவரை தேவனை பின்பற்றி அவரை இமிட்டேட் பண்ணி அவரை போலவே பிரதிபலித்து வாழ்கின்ற ஒரு அற்புத வாழ்க்கை, ஒரு லட்சியத்தை நீங்கள் வைத்திருப்பது என்ன பாக்கியம். உள்ளத்தில் அந்த லட்சியத்தை வைத்திருப்பது. ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், தட்ஸ் ஓகே. அடுத்தது என்ன? நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதா? நோ. அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதா? நோ. ஐ எம் அஸ் எ டியர் சில்ட்ரன், பிரியமுள்ள பிள்ளையாய், பிலவட் சில்ட்ரனாய் என்னுடைய பிதாவை நான் பிரியப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு என்று நீங்கள் இருக்கும் இடத்தில் அப்படி சொல்ல வேண்டும். அப்படி லக்காய் வைத்திருப்பேன் என்று சொன்னேன். அது ஒன்றும் சும்மா வருவதில்லை. உங்களுக்கு பிரியமாய் வாழுகின்ற வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே அப்படி தான் வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார்? அதுபோலவே கிறிஸ்துவும் தமக்காகவே தம்மை பிரியப்படுத்தி அவர் வாழவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை. இட் பிகின்ஸ் ஃப்ரம் த சின், பாவ வாழ்க்கை என்று. அது எதுவாக இருந்தாலும், என்ன பாவமாக இருந்தாலும், நீங்கள் ஒருவருக்கு கோபம் அடைகிறீர்கள், ஒருவரை அடிக்கிறீர்கள் என்று சொன்னால், யூ வாண்ட் டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப். எனக்கு எழுந்துவிட்ட அந்த கோபத்தை நான் பிரியப்படுத்தி அதை நிறைவேற்றி தருகிறேன். அல்லது எனக்குள் எழும்புகின்ற ஒரு காம இச்சையும் காம விகாரத்தை ஐ ஃபுல்ஃபில் இட். ஏதாவது ஒரு வகையில் அதை நிறைவேற்றி நான் முடிக்கிறேன். தட் மீன்ஸ் ஐ ப்ளீஸ் மை செல்ஃப்.
தனக்காகவே பிரியமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, அதை அவர் வெறுத்தார். தமக்காய் பிரியமாய் அவர் வாழவில்லை. ஹல்லேலூயா. தன்னை தேடி வந்த அப்பாவிடத்திலே, தன்னை தேடி வந்த நீதிமான் அந்த யோசேப்பையும் மரியாளிடத்திலேயும், அப்பா, நான் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் அப்பாவுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது என்னுடைய கடமை அல்லவோ? வாருங்கள், போவோம், எருசலேமுக்கு போவோம். நீங்கள் செய்கின்ற அதே கார்பெண்டரி ஒர்க்கை நானும் செய்ய நான் வருகிறேன். ஐ வில் ப்ளீஸ் யூ, உங்களை நான் பிரியப்படுத்துகிறேன். பிதாவுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது என் கடமை அல்லவோ? ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கூட அப்படி ஒரு எண்ணம் கொண்டிருப்பது நலம்தானே. நான் சில சமயங்களை யோசித்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகும் கூட, கர்த்தருடைய ஊழியனாக இருந்திருந்த பொழுதும் கூட, இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்கள் அப்பாவை நான் பிரியப்படுத்தி வாழ்ந்திருந்திருக்கலாமோ? இன்னும் கொஞ்சம், அவர் மறித்து விட்டார், தட்ஸ் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரியப்படுத்தி இருந்திருக்கலாமோ? இப்படி செய்யாது விட்டேனோ அடடை என்று நான் கொஞ்சம் வருந்துவது உண்டு. அதுபோல் இயேசு இந்த பூமியிலே அவர் சிறுவனாய் அந்த 12 வயதாக இருக்கும் பொழுதே, அப்பா என்னை தேடி என்னை தேடும்படி ஆகிவிட்டது, தட்ஸ் ஓகே, நவ் ஐ ஆம் கம்மிங், நான் இப்போ வருகிறேன். பிதாவுக்கு அடுத்து, பிதாவுக்கு பிரியமானவைகளை, த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்று சொன்னால், ஃபாதர்ஸினுடைய அவருடைய தச்சு வேலையை செய்வதற்கு மாத்திரமல்ல, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. காண்கின்ற தந்தையை அவன் பிரியப்படுத்த முடியாத ஒரு மனுஷன் காணாது பிதாவை எப்படி அவன் பிரியப்படுத்துவான்? ஏ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவன், ஹில் ப்ளீஸ் ஹிஸ் ஓன் ஃபாதர் மதர். ஹல்லேலூயா. அதற்காக அவருடைய சொந்த விருப்பத்தை, அவர்கள் தாறுமாறான கொண்டிருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல. த குட் கேரக்டர், நல்ல கேரக்டர், மரியாளை போல், யோசேப்பை போல், ஸோ குட் ஃபாதர், பிதாவை, தங்களுடைய சொந்த பிதாவை கொண்டவர்கள், இதனுடைய பிள்ளையாய் வாழ்கின்றவர்களை, we can also please them, அவர்களை நாம் பிரியப்படுத்தி வாழ்ந்திருக்கக்கூடும். ஒரு மோசமான ஒரு தகப்பன் தாய் என்று இருந்தாலுமே கூட, பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அதை விட மேலானது என்னவென்று தெரியுமா? வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை என்னவென்று சொன்னார், பிள்ளைகளே, இதுதான் முதல் கற்பனை, உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து நன்மை உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால், ஹூஸ்வர் த மதர், உன் தாய் எப்படியா இருந்தாலும் என்ன, உன் மதர் தந்தை எப்படி இருந்தாலும், குடிகார தந்தையாக இருந்தாலும் கூட என்ன, ஆனரியம் கனம் செய்வது என்று சொல்வது என்னவென்று தெரியுமா? அது இமிட்டேட்டிங் த ஹெவன்லி ஃபாதர். கனம் பண்ணுவதற்கு ஒருவருக்கு ஒரு முந்திக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ₹1,00,000 வாங்குவதற்கு சீக்கிரம் முந்தியை கொண்டு வாங்கல் என்றால் ஓடி பிடித்து வாங்குவதே போல் கனம் செய்வதை போற்றி வைத்திருக்க வேண்டும் பிள்ளைகள். என்ன நிலையில் தகப்பன் தாய் இருந்தாலும் பிதாவினுடைய நேச்சரை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற, பிதாவுக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு இடம் என்னவென்றால், ஓகே, அப்பா குடிப்பதை போல் என்னால் குடிக்க இயலாது, அல்ல அம்மா பொய் சொல்ல சொன்னால் என்னால் பொய் சொல்ல இயலாது, அம்மா சினிமாவுக்கு கூப்பிட்டால் நான் வர நான் இயலாது, அம்மா பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து இதை கல்யாணம் பண்ணி என்றால் ஐம் சாரி, நான் அந்நிய நோகத்திலே நான் பிணைக்கப்பட இயலாது, விசுவாசிக்கும் பங்கிலே என்று நான் சொல்லுவேன். தட்ஸ் ஓகே, பட் ஆனரிங் தம், கனம் செய்வதில்லை குறைந்து விடக்கூடாது. அதைத்தான் நான் முதலாவது குறிப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனம் பண்ணியிருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர்களை நான் அந்த தாய் தகப்பனுக்கு கொடுக்குற அந்த கணம் என்று இருக்கிற அந்த பகுதியை நான் செய்திருந்திருக்கலாமோ? ஹல்லேலூயா. அதுபோன்று நம்மை பார்க்கிற பிள்ளைகள், they should imitate that. நீங்கள் பிதா உங்களுடைய சொந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்கிற கணத்தை பார்க்கிற அந்த பிள்ளைகள், they should have the desire, விருப்பம் வர வேண்டும். I also should honor என் தாயின் கணம் பண்ண வேண்டும் என்று விருப்பம் உண்டாக வேண்டும். அதுபோன்று நிலை இந்த பூமியிலே காணப்படுகின்ற நீதியெல்லாம் எங்கு பார்த்தாலும் தாய் தகப்பனை கனவீனம் செய்கின்ற பிள்ளைகள், நல்ல காலங்களிலே அவர்கள் நன்மையான ஈவுகளை பெற்ற பிறகு பிகம் ஓல்டு, அவர்கள் வயதான காலங்கள் வரும் பொழுதும்
ஐ டோன்ட் நோ ஹவு தே லூஸ் தேர், எப்படி அவர்கள் கனம் பண்ணுகிறது போய் இழந்தார்கள். ஐ டோன்ட் நோ, தெரிவதில்லை. ஈவன் சம்டைம் நல்லவர்கள் போல் தோன்றின்ற சில சகோதரர்கள் கூட அப்படி செய்து விடுகிறார்கள். ஆனால் பிதாவை அவன் பிரியப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனுஷன் பிதாவுக்குடைய நற்குணமாய் அவன் காண்பதெல்லாம் டு ஆனர் த பேரண்ட்ஸ், பெற்றோர்களை கனம் பண்ணி வாழ்வதை ஒரு மாதிரியாக வைத்திருப்பான். அவனை பார்த்து அவனுடைய பிள்ளைகளும் இமிட்டேட் பண்ணி நடப்பார்கள். அங்கே அந்த 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது, எழுதியிருக்கிறபடியே நடந்தார். என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஹவ் யூ வாக்ட், எப்படி அவர் பின்பற்றி நடந்தார், தன் தந்தையை அவர் பின்பற்றி அவர் நடந்தார். தெய்வத்திற்கு ஏற்படுகின்ற நிந்தையை என்மேல் வந்த நிந்தையை போல் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதுதான். இயேசு வையப்படும் பொழுது வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் என்று கூறும் பொழுது, அல்லேலூயா, ஏன் அவர் பதிலுக்கு வையவில்லை? அப்படி வைவது, பயமுறுத்துவது, கர்ஸ் பண்ணுவது, சபிப்பது, இது போன்ற ஒரு செயல் தேவனுடைய நாமத்திற்கு ஏற்பட்ட நிந்தை என்று கருதி, ஓ கர்த்தாவே, இந்த சகோதரன் இப்படி இருக்கிறாரே, இந்த சகோதரி இப்படி நடந்து கொள்கிறார்களே. ஆகவே அந்த நிந்தையை தன் மீது ஏற்றுக்கொண்டு, எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்? பதில் வையவில்லை, பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை. அதுதான் காரியமே அல்லாமல் அவர்களுடைய நாமத்திற்கு ஏற்பட்ட இழுக்கினாலே வையப்படுகின்ற நேரத்தில் இவனும் பதிலுக்கு வைது, இவனும் வாக்குவாதத்திற்குள் பிரவேசித்து போகாமல், அவருடைய சத்தம் வாசலை கேட்கப்படவில்லை, அப்படி போகாமல் தனக்கு ஏற்பட்ட நிந்தையை போல் நான் கருதியேன். சேச்சே, ஓ கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, நான் பதிலுக்கு நான் வைத்துவிடக்கூடாது, பாடுபடும் பொழுது அவர்களை பயமுறுத்தி விடக்கூடாது. உன் என்ன செய்கிறேன் பார், போலீஸுக்கு போகிறேன் என்று சொல்லவோ, அல்லது என்னென்னமோ செய்கிறேன் என்று சொல்வதை போலவோ, அல்லது வசனத்தை பயன்படுத்தி கூட உனக்கு இந்த வசனத்தின் உனக்கு இவ்வளவு கர்ஸ், சாபம் என்று வரும் என்று சொல்லுவதோ. நோ, ஹவ் யூ வாக்ட், எப்படி அவர் நடந்தார்? உண்மை நிந்திகளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அந்த நடைக்கு பேர்தான் தமக்கே பிரியமாய் நடவாமல். தன்னை அவர் பிரியப்படுத்தவில்லை. எந்த காலத்திலையும் பாவமாய்ந்தாலும் சரிதான், அல்லது இது போன்ற வையப்படுகின்ற நேரங்கள், சுயம் பாதிக்கப்படுகின்ற நேரங்கள் இருந்தாலும் சரிதான், அல்லது காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீடு என்ற இடத்தில் வருகின்ற நிந்தையை அவர் காணும் பொழுது, என் பிதாவின் வீட்டிற்கு வந்த நிந்தை என்று அதை ஏற்றுக்கொண்டார். என் பிதாவின் வீட்டை கல்லர் குகைகளாய் மாற்றினீர்களே என்று அவருக்குள் எழுந்து வந்த அந்த வைராக்கியத்தை சீசர்கள் எப்படி கண்டார்கள்? பிதாவின் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. அதுபோன்ற உங்களுடைய பிறருடைய நிந்தைகளை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளாமல், உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று ஏற்றுக்கொள்ளாமல், உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை உங்களுடைய சகோதரன் சகோதரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் பதிலுக்கு பதில் பேசி கொண்டிருக்கிறதை போல் நீங்கள் இருந்தால், நீ எக்காலத்தும் தேவனுடைய சபையை பக்தி வைராக்கியமாயும் பாதுகாத்து விட முடியாது. தேவனுடைய சபையில் குடும்ப ஆவியை பாதுகாத்து விட முடியாது. உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ற பக்தி வைராக்கியம் அங்கே உண்டாவதில்லை. சபை கட்டப்பட வேண்டும் என்ற ஆத்திரங்கள் அங்கே உண்டாவதில்லை. சபை பிரிவினையும் சபையிலே காம விவகாரம் நடக்கும்போது சிரித்து கொண்டுதான் சிலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் பேசி சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நோ தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அது என்மேல் விழுந்தது என்று அறிந்து அவர்கள் அவருடைய சபைக்கு ஏற்பட்ட அந்த நிந்தையை குறித்து அவர்களுடைய உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டவர்களாய், இட் சுட் நாட் பி தேர், இங்கே நடந்துவிடக்கூடாது என்ற விதத்திலே they will walk there, நடப்பார்கள். நிந்தையை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். தனக்கே பிரியமில்லாமல் பிரியப்படுத்தாமல் நடப்பார்கள். எதுக்கடன் நமக்கு வம்பு? தேவனுடைய சபை எக்கடு கெட்டால் இருந்தால் என்ன, என் வீடாக இருந்தால் பார்த்துக்கொள்ளலாம், தேவனுடைய சபை தான் போகட்டும்
இப்படி இருக்க நல்லா நடக்கட்டும், இப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணுவது. ஏன் இவர்களால் தேவனுடைய சபை குறித்து பக்தி வைராக்கியம் அவர்கள் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவன் விரும்புகிற ஒரு விதமாய் தேவனுடைய பணிகளை அவர் செய்ய முடிவதில்லை என்று சொன்னால், ஒரே காரணம், அவர்கள் தங்களுடைய சொந்த ஜீவியத்தில் உம்மீது வந்த நிந்தை என்ன வசித்தோம், உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே அங்கே நடக்காதபடினால், நான் வையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், நான் சோதிக்கப்படும் பொழுது வழக்கம் போலவே பாவம் செய்து நான் வாழ்ந்து விட்டேன் என்றால் அவர் நாமத்திற்கு நிந்தை அவமானம் உண்டாகிவிடும். அந்த எதிர் வீட்டு கோபாலையைப் போல அல்லது பக்கத்து வீட்டு சுல்தானைப் போல நானும் மோகித்து இச்சித்து விட்டேன் என்றால், கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கு நிந்தை வருமே, நிந்தையை அகற்றி வாழ அல்லவோ என்னை அழைத்திருக்கிறீர் என்று தன்மையில் அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டவனாய், அந்த வைராக்கியம் கொண்டவனாய் ஒரு வாழ்கின்ற ஒரு மனுஷன்தான் தனக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை அவன் அகற்றுவான். பதில் வையக்கூடிய அந்த பகுதியிலே அவன் மறுப்பான், சுயத்தை அவன் ஜெயித்து வாழ்வான். ஆகையினால் தேவனுடைய சபையை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் கொண்டவனாய், சபையிலே வருகின்ற நிந்தையை குறித்து தவீது ஒரு நாள் அடைந்து அந்த ஆத்திரம் வைத்திருந்தான். என்ன, சேனைகளின் கர்த்தாவை, இஸ்ரவேலின் தேவனை இந்த அரக்கன் நிந்திக்கிறானோ, இதோ வருகிறேன், அவனுடைய தலையை நான் கொய்து நான் அந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போடுவேன் என்று அந்த நிந்தையை தன்மையில் ஏற்றுக்கொண்டவனாய், சிறுவனாய் இருந்தாலும் அபிஷேகத்தை அவன் கேட்டவனாய், he got the spirit of God, அந்த தேவனுடைய ஆவியை அந்த பெற்ற அந்த பகுதியெல்லாம் நிந்தையை அந்த சிறுவன், இந்த டேவிட் தன் மேல் விழுந்ததைப் போல் எடுத்துக்கொண்டானே. அத்தனை இஸ்ரவேல் மக்களும் நின்று ஜெயிக்க முடியாத பட்சத்தில் கர்த்தருடைய ஆவியினாலே அவன் ஜெயித்ததற்கெல்லாம் காரணம், தேவனுடைய வீட்டை, தேவ ஜனத்தை நிந்தித்த நிந்தை என்மேல் விழுந்தது அல்லவோ என்று அந்த ஆத்திரத்திலாம் அவன் நின்றான். அப்படி ஒரு ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவருடைய அடிச்சுவடு என்று நாம் பின்பற்ற வேண்டிய அந்த அடிச்சுவடு என்று நாம் பார்க்கிற இந்த ஒரு சில பகுதிகளைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்கிறோம். நமக்கே பிரியமாய் நடக்காமல், தன்னை பிரியப்படுத்தி அவர் வாழாமல், அதுபோல் 1 பேர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேயும் அவருடைய அடிச்சவடை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:21. சாரி, அந்த 2:21ஆம் வசனத்திலே, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே வைத்து போனார். இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி. அங்கே நாம் பார்த்ததே போல் அவர் தனக்கே பிரியமாய் நடவாமல் என்ற அந்த பகுதியிலே அங்கே என்ன சம்பவிக்க வேண்டும் என்று தெரியுமா? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அந்த மாதிரியை பின்தொடர்ந்து, அடிச்சுவடை பின்தொடர்ந்து வரும்படி அதை செய்தார். ஹல்லேலூயா. ஹி சஃபர்ட், பாடுபட்டார். எங்கே பாடுபட்டார்? அவர் மூட்டை தூக்கி பாடுபட்டார், அல்லது ஏதோ கஷ்டம் வந்தது பாடுபட்டார், கடன்காரன் வந்தார் பாடுபட்டார் என்று உலகத்தில் வைத்திருக்கிறார்களே இந்த லௌகீக பாடுகள். நோ, அதல்ல. ஹி சஃபர்ட் இன் இஸ், தன்னை பிரியப்படுத்துகின்ற ஒரு ஜீவம் இருக்கிறது அல்லவோ, அதை சிலுவிலே வைத்து கொன்றார். ஹி சஃபர்ட் தேன். அப்படி அவர் பாடுபட்டபடினால் அந்த சிலுவையின் பாடுகளின் மூலமாய் அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி அவர் செய்தார். ஹல்லேலூயா. எனக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தனக்காகவே பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை என்று இருக்கிறது. மை டிசைர், என் விருப்பம், என்னுடைய சித்தம், உச்சகட்டத்தில் அது என்னுடைய விருப்பம் என்று சொல்வது என்னுடைய சித்தம். அதுபோன்ற அந்த தன் விருப்பத்தை ஒழித்தவன் எவனோ அவன் மாத்திரமே தேவனுக்கு
பிரியமானதை தனக்கே பிரியமாய் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பான். ஆகவே he suffered. நாம் எல்லோரும் சிலுவை என்று சும்மா சொல்லிக்கொள்வது பொருள் இல்லை. என்னுடைய சுய விருப்பம், எனக்கே பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற விருப்பம், அதில் அவர் பாடுபட்டு அடிச்சுடலையும் மாதிரியாக அவர் வைத்தார். அதனுடைய ரிசல்ட் என்னவென்று தெரியுமா? அதனுடைய முடிவு 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. he did not sin. பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. நோ சின், நோ டிசீட்ஃபுல்னஸ். கபடு, வஞ்சனை நாவிலே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. he did not sin. நாம் பாவம் செய்யாது வாழ்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால், என்னை பிரியப்படுத்துகின்ற ஒன்று நசுக்கப்படுகிறது. அங்கே தான் அந்த உச்சகட்டத்தை அவர் சொல்கிறார். ஒருவேளை நாம் பாலிய முகத்தை நான் ஜெயிப்பது அல்லது கோபத்தை ஜெயிப்பது, தட்ஸ் ஓகே, அதுவும் பாவம் என்று நாம் சொல்லலாம். பட் தீசின் பெரிய பாவமாக இருப்பதெல்லாம், அவர் பாவம் செய்யவில்லை என்பதெல்லாம் தன்னை பிரியப்படுத்தி வாழவில்லை. மை டிசையர், என் விருப்பம் என்று தன்னை பிரியப்படுத்துகின்ற பகுதியை he killed it, கொன்றார், சிலுவையிலே கொன்றார். he suffered there, அங்கே பாடுபட்டார். எனவே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், beloved children-ஆய், தேவனை பின்பற்றியவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் take the cross, சிலுவையை நாம் எடுத்தவர்களாய், எனக்கு பிரியமானது என்று எண்ணுகின்றதெல்லாம் சிலுவையில் அறைந்து ப்ளீஸிங் த ஃபாதர், பிதாவுக்கு பிரியமானது என்னது என்பதை கண்டுபிடித்து விட முடியும். எனக்கு பிரியமானது என்பதை நீங்கள் கொன்றுவிட்டால் தேவனுக்கு பிரியமானது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய பிரியமானது என்ன? நோ சீன், பாவம் செய்ய மாட்டான். வையப்பட்டான், தனக்கு அவன் பிரியமாய் அவன் நடவாதபடினால் வையப்பட்டது நிமித்தம் ஏற்பட்ட தன்னுடைய ஆங்காரத்தையும் தன்னுடைய பெருமையும் தன் அகந்தையும் சிலுவை அவன் அறைந்து அவன் வாழ்ந்தான். கிடைத்த பதில் என்ன? பதில் வையவில்லை. பாடுபட்டார். அனைவருடைய கொண்டு வந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகளுக்கு அவர் ஏதாயிலும் ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை கண்டுபிடித்து தப்பித்து கொள்ளாமல் அவர் செய்திருந்திருக்கலாம். இவையெல்லாம் உனக்கு முன்பாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, என்ன சொல்கிறீர்? வாய் உபதைத்து இருந்தார். தன்னை பிரியப்படுத்தாமல், பிதா ஏற்கனவே சொல்லியிருந்தார், யூ ஹேவ் டு டை, நீ மறிக்கும்படி செல் என்று சொல்லியிருந்தபடினால் அவர் பாடுபடுகின்ற நேரத்தில் பயமுறுத்தி வெளியே வந்திருக்கலாம். வந்திருக்கக்கூடும். அவரே சொன்னார், நான் கூப்பிட்டிருந்தால் தூதர்கள் அங்கே குலாம் அங்கே வந்து என்னை விடுவித்திருப்பான் என்று சொன்னார். ஆகவே தான் பாடுபடுகின்ற நேரத்திலெல்லாம் தன்னை பிரியப்படுத்தாமல் he suffered, பாடுபட்டார். அந்த தன்னை பிரியப்படுத்துகின்ற அந்த வாழ்க்கையை சிறுவை அறைந்து பாடுபட்டு அப்படின்னால் யாரையும் பயமுறுத்தவில்லை, யாரையும் அங்கே குற்றஞ்சாட்டவில்லை. அதவன் இருக்கிறானே அவன், இதவன் இருக்கிறானே இவன் என்று அவர் சொல்லவே இல்லை. அமைதியே இருந்தார். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. திஸ் ஆர் த ரிசல்ட். இது இப்படிலாம் தன்னை பிரியப்படுத்தாத வாழ்கின்ற அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு பாங்கு, ஒரு சுதந்திரம். இதில் நாம் தொடர்ச்சியாக நாம் வர யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், யோவான் 5:19, 20ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். மிக நேர்த்தியான ஒரு இடத்திற்கு நம்மை அவர் கொண்டு செல்லுகிறார். யோவான் 5, சாரி, பத்தொன்பதாம் வசனம். அப்படி இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. பிதாவை பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையில் உள்ள டெவலப்மெண்ட். நோ சீன், பாவமில்லை. வஞ்சனை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. பொய் பிறட் என்று வாயிலே ஒன்றும் வரவில்லை. தன்னை நியாயப்படுத்துவது என்று அவருக்கு அங்கே தோன்றவில்லை. அதை செய்யவில்லை. பதிலுக்கு அவர்
பயமுறுத்தவில்லை. அவருடைய டெவலப்மெண்ட் என்னவென்று சொன்னால், பிதாவை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையில் இந்த அற்புதமான இடத்தை, இயேசு அடைந்த இடத்தை நாமும் அடைகிறோம். எப்படி அவர் அடைந்தார்? அவர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர், என் பிதா தகப்பனை பின்பற்றுகின்ற வாழ்க்கையிலே என் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாகவே செய்ய மாட்டார். தன்னை பிரியப்படுத்தி வாழ மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்வார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு பகுதி. அதே போலவே 30வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. என்னுடைய பிரியப்படுத்தி எனக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வதில்லை. என்னை பிரியப்படுத்தாமல் அதற்கு நான் பாடுபட்டு சில அறைந்து வாழ்கின்ற எப்படின்னால், நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்பதை போலவே நான் கேட்கிறபடியே தான் செய்கிறேன். இன்னொரு அவர் என்ன சொல்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் அதை கேட்டு அதன்படியே நான் செய்கிறேன். அல்லேலூயா. அவரை நான் கண்டு, அந்த வசனத்திலே அவர் பிதாவை செய்கிறதை அவர் கண்டு அதன்படியே அவர் செய்தார். அதே போலவே பிதாவான சொல்கிறதை கேட்டு அதன்படியே தான் அவரும் நடந்து கொண்டார். அப்படியே நடந்து கொண்டார். தானாக ஒன்றும் செய்வதில்லை. அல்லேலூயா. நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல், இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன இடம் என்னவென்று தெரியுமா? ஒரு ஞானஸ்நானம் என்று சொல்கின்ற நாம் மனம் திரும்பி பெறுகிற ஞானஸ்நானத்தை போல இல்லை. 30 ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த ஜீவியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஞானஸ்நானத்துடைய பொருளை தன் ஜீவியத்தில் வாழ்ந்து வெளிப்படுத்தி காண்பித்த அந்த ஞானஸ்நானத்திலே, மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே அவர் தண்ணீருக்குள் சென்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த பொழுது வானத்திலிருந்து பரிசுத்தாவின் அவரை அங்கீகாரம் செய்து, பரிசுத்தாவினை இறங்கி வருகிறார், பிதாவானவரை இறங்கி வருகிறார். இருவரும் சேர்ந்து அங்கீகாரம் செய்கிறார்கள். இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னதெல்லாம், ஹி வாஸ் பேப்டைஸ்ட் இன் த டெத். மரணத்திற்குள் மூழ்கி காலமெல்லாம் தனக்கு பிரியமாய் நடப்பதை பாடுபட்டு அழித்து மாதிரி அடிச்சுவடலை வைத்து நடவுங்கள். எங்கே நடக்க வேண்டும்? பிதாவுக்கு பிரியமாய் வாழுங்கள். அல்லேலூயா. இது போன்ற அற்புத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிட்டால் யூ பிலாங் டு த ஃபேமிலி. பிதாவுடைய குடும்பத்திற்கு உரியவர்கள். மற்ற நீங்கள் என்ன சொன்னாலும், நான் இந்த சபையில் நான் மெம்பர் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டால் என்ன, இந்த சபையில் நான் இத்தனை வருடங்கள் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டால் என்ன, இத்தனை அனுபவங்கள் உண்டு என்று சொன்னால் என்ன, இத்தனை ஊழியங்கள் என்று செய்தேன் என்று சொன்னால் என்ன, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிரூபிக்க வேண்டியதெல்லாம் பிதாவை பிரியப்படுத்தி நான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்துவிட்டான். இயேசுக்கு அவர் பிதா, உங்களுக்கு அவர் பிதா, எனக்கு அவருக்கு பிதா. ஒரே குடும்பத்திற்கு நாமகாரராய் இருக்கக்கூடிய, ஏக குடும்பத்திற்கு, முழு குடும்பத்திற்கு நாமகாரராய் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருப்பீர்கள். இல்லை என்றால், பிதாவை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை ஒன்று இல்லை என்றால், அவரை போலவே வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லை என்றால், குடும்பத்திற்கு உரியவர்களாய் இருந்துவிட இயலாது. தேவன் சபையை அப்படி ஒரு குடும்பமாய் இணைத்து கட்டுகிறார். அல்லேலூயா. காலங்கள் செல்ல அது வளர்ச்சி அடைந்து என்ன பேச வேண்டும் என்பதை கூட அவர் பேசுவார். நானாய் ஒன்றும் பேச இயலாது என்ற நிலைக்கு உங்களை கொண்டு வந்து வைத்து விடுவார். பேசுவார். அப்படி விட்டு போய்விட மாட்டார். பேசுவார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாய் அடைந்து, பிதா என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்யவும், பிதா என்ன பேசுகிறாரோ அதை கூர்ந்து கவனித்து பேசுவதற்கும் God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு உதவி செய்கிறார். இது போன்ற நல்ல குடும்பமாய், பிதாவை பிரியப்படுத்தி வாழ்கின்ற குடும்பமாய்,
ஏக குடும்பத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகாரராக இருக்கக்கூடிய அந்த பிதாவை போற்றி வாழுகின்ற குடும்பமாய், பிரியப்படுத்தி வாழுகின்ற குடும்பமாய் தேவன் நம் சபையை ஒன்று கட்டுவாராக. ஆமென். சில சகோதரர்கள் நம் பகிர்ந்து கொண்ட பின்பு நாம் ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னென்னா, தேவனுடைய சபையில் கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வெறும் நாலேஜ், அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய அறிவை வளர்க்கிறதா இல்லாமல் என் இருதயத்தை கொஞ்சம் சேருகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் நான் கேட்குற ஒவ்வொரு செய்தியிலையும் நான் என் இருதயத்தில் இன்னும் நான் நினச்சி பார்க்குற மாதிரி என் இருதயத்தில் நின்றுருக்கிறது பார்க்குறேன். அப்படி நின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்குள்ளே சில கிரிகள் செய்கிறதையும் நான் பார்க்குறேன். இன்று அந்த தேவனுடைய சாயலை பிரியமுள்ள பிள்ளைகளாய் அந்த சாயலை வெளிப்படுத்தி காட்டுகிறதுன்ற அந்த மிக நுணுக்கமான ஒரு பகுதி என் இதயத்தை வெகுவாக தொட்டதை உணர்கிறேன். என்னென்னா, கடந்த நாட்களில் என்னுடைய வீட்டில் பசங்களை கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பையன் கீழ் வீட்டிலேருந்து வர்றான். அவன் தொடர்ந்து என்னுடைய பசங்களோட கூட விளையாடும்போது என் பையங்களுக்குரிய ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டாலோ இல்லை அவங்கள அள வச்சாலோ ஏதாவது ஒன்றும்போது என் இருதயத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அது ஒரு மாதிரியான எரிச்சல் மாதிரி அப்படின்ற அந்த கோபம் அந்த இதெல்லாம் நான் வர்றதை பார்த்துட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு என் இருதயத்தில் சேர்ந்தது நிமித்தமாக அது என்னை ரொம்ப அது என்னை ரொம்ப நோகடித்த மாதிரி இருந்தது. என்னுடைய காரியங்கள் எனக்கு அருவருப்பாக இருந்தது. இந்த இருதயத்தினுடைய காரியங்கள் எனக்கு விருப்பமாக இல்லை. அப்போது ஒரு சின்ன வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மலை தேசத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளைகள், ஒரு பொண்ணும் பையனும் அவங்க தாத்தாவை தேடி மலை மேலே இருக்க ஒரு தாத்தாவை தேடி எப்பயும் வர்றாங்க விளையாடுறதுக்கு. அப்போ வரும்போதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த பையனையும் விளையாடுறத கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை அந்த பையனுக்கு இந்த தாத்தாவுடைய சின்ன பேரண்ட் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி மேலே இருக்கிற பொறாமையினால் அந்த நாய்க்குட்டி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மலை மேலேருந்து அந்த நாயை கீழே தூக்கி போட்டு கொண்டுறான். இன்னொரு விதத்தில் அந்த பையனையும் மலையிலேருந்து தள்ளி விட்டு அந்த பையன் கால்கீழே உடஞ்சிருது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பையன் மேலே அந்த தாத்தாவுடைய இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மறுபடியும் அந்த பையனை அரவணைச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கார்பெண்டர் ஒர்க்கெல்லாம் அழகாக பொருள் செய்யக்கூடிய ஒர்க்கை அவனுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவன் இருதயத்தில் ரொம்ப துக்கம் அடைஞ்சு அந்த பையனை தள்ளி விட்டது, அந்த நாயை குழப்பினதெல்லாம் உணர்ந்து அவரிடத்துல கேட்குறான், உங்ககிட்ட ஏதோ ஒரு அன்பை பார்க்குறேன், நான் இவ்வளவு துரோகம் உங்களுக்கு செஞ்சு என்கிட்ட எப்படி நீங்கள் இவ்வளவு அன்பாக இருக்க முடியுதுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் அவர் இயேசுவை சொல்கிறார். இயேசு எனக்கு கொடுத்தது, அவரை நான் பார்த்து பார்த்து என்கிட்ட வந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு இது இப்படி வாழ பிடிக்கலை, எனக்கு உங்களை போல் வாழ பிடிச்சிருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறப்ப இயேசுவின் நிமித்தமாக அவன் வளர்ந்த பையனால் அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அந்த வீடியோவை பார்த்தேன். எனக்கும் அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து அந்த தாத்தா தன்னுடைய பேரனையே கால் இதெல்லாம் உடஞ்சி நடக்க முடியாத சூழ்நிலைக்கு போயும் கூட அப்படி அந்த பையன் மேலே அன்பு செலுத்துகிற அந்த சுபாவம் கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து முன்மாதிரியாக காட்டப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் என்னிடத்தில் காணப்படலையே ஆண்டவரே, உண்மையிலேயே தேவனிடத்தில் மனம் வருந்தி கேட்டேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட உயர்ந்த சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அது போன்ற காரியங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் தேவனை போல் நடந்து கொள்வது, தேவனுடைய சுபாவங்களெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறது, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு காட்டுறதே மிகவும் நல்ல காரியம். மதர்ஸ் டேலாம் அந்த வார்த்தையை கேட்டுட்டு என் இருதயத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி நன்றி சொன்னேன். எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நாளும் என்னுடைய பட்டினி இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்தது, என்னை எந்த விதத்துலையும் என்னுடைய குற்றங்களை எங்கள் அப்பாக்கிட்ட மறைக்காமல் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி என்னை கண்டித்து வளர்த்த விதங்கள், இதுக்கு எல்லாமே என் இருதயத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொன்னேன். இப்படிப்பட்ட சுபாவங்களை எல்லாம் நம்ம பிதாவினுடைய அந்த பூர்ண சர்க்குணத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வது மிகவும் அரிதான, வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் இன்றைக்கி இப்படிப்பட்ட வசனத்தையும் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான சுபாவத்தையும் தேவன் நம்மளுக்கு தருகிறது மிகவும் பாக்கியமுள்ளதாக நினைக்கிறேன். நான் அந்த சபைக்காகவும்
தேவனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவருடைய பூர்ண சர்க்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின்வைத்து போனார். இங்கே சொல்லப்பட்டது போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும்போது தேவன் என்னை ஏற்ற காலத்திலே அவருடைய சபையிலே கொண்டு வந்தார். அநேக அவருடைய வார்த்தைகளை கொடுத்தார். நல்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை காட்டினார். ஆனால் நான் என்னுடைய பகுதியிலே இந்த தேவனை பிரியப்படுத்தி வாழுகிற அந்த பகுதியிலே நான் மிகவும் அந்த பாடுபட்டு என்னுடைய விருப்பங்களை விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்தி அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்ற பகுதியிலே நான் தோல்வியடைந்தேன். நான் அதற்கு இடம் கொடுக்காததால் அந்த பாடுபட்டு தேவனை பிரியப்படுத்தி வாழாமல் என்னுடைய மாம்சத்துக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் நான் வாழ்ந்ததினால் பல ஆண்டுகள் தேவன் எனக்கு ஆவிக்குரிய ரீதியிலே என்னதான் இவ்வளவு போஜனத்தை கொடுத்தாலும் எதற்கும் நான் பயன்படாமல் இவ்வளவு நாளாக என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன். இன்னொன்று ஒரு வேதனையாக நான் பார்த்தது என்னவென்றால், நான் சபையிலே வெளிப்படையாக பகிரங்கமாக நான் எதுவும் செய்யாவிட்டாலும் பல வாலிபர்களுக்கு என்னுடைய ஜீவியம் சரியாக இல்லாததனால் நான் இடரலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் பல வேதைகளிலே அதை பார்த்திருக்கிறேன். அதற்காக நான் இப்பொழுது எல்லாரிடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவனை பிரியப்படுத்தி வாழாதனால் என்னை பின்பற்றி தேவனுடைய அடிச்சுவடை எனக்கு பின்னாக வருகிறவர்களுக்கு நான் காட்ட முடியாத இவ்வளவு நாட்களை நான் வீணடித்து விட்டேன். தேவன் இந்த நாளிலே தெளிவாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சீர்படுத்தும்படியாக கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களிலே உண்மையாக மனம் திரும்பி என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே முழுவதுமாய் தேவனை பிரியப்படுத்தி வாழ நான் என்னை ஒப்படைக்கிறேன். சகோதரர் சொன்னது போல் அந்த அப்படி பிரியப்படுத்தி வாழ்ந்தால் என்ன பேச வேண்டும் என்பது கூட தேவன் அந்த வேளையிலே சொல்வார் என்பது போன்ற அந்த வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் தொடர்ந்து அப்படி வாழ எனக்கு உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனம் வாசித்தது போல தான், therefore be imitators of God as dear children அப்படின்றது. டியர் சில்ட்ரன், அதாவது நான் அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இல்லைன்னா என்னால் அவரை இமிட்டேட் பண்ணவே முடியாது. இல்லைன்னா ஒரு பிரியமான பிள்ளையாக இருந்தால் தான் என்னால் இமிட்டேட் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு ஸ்பெக்டேட்டராகவோ, இல்லை நான் சின்ன வயசில் ஒரு கதை புக்கெலாம் படிப்பேன். கதை புக் படிக்கிறதுல டிங்கிள்னு ஒரு கதை புக் படிப்பேன். அதில் வந்து கபீஷ் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கும். அந்த கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஒரு குரங்கு வந்து காட்டில் இருக்க மிருகங்களை வந்து பாதுகாக்கும். அந்த இது படிச்சுட்டு சந்தோஷமாக அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுறது தான். ஆனால் அதுக்காண்டி நான் போய் காட்டில் போய் நான் மிருகங்களை காப்பாற்றுறதுக்கெலாம் போனதில்லை. இல்லை நம்ம அதே போல் நான் வேதத்தை பார்த்துடக்கூடாது. வேதத்தில் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும் இல்லை ஏதோ ஒரு மூலமாக ஆண்டவர் பேசுகிறப்ப ஆண்டவர் என்கிட்ட எப்படி இருக்கார், எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றதை வெளிப்படுத்துகிறாரு. இல்லை ஒவ்வொன்று அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து எனக்கு காமிக்கிறப்ப இப்படி இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன்னா, இல்லை நான் வெறும் கதை புக் மாதிரி படிச்சுட்டு ஓகே இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மூடிட்டு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்தினார். அதே போல் இந்த ஒரு படம் பார்க்குற மாதிரியும் சபையில் வந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்குறது வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி போயிடக்கூடாது. சும்மா ஏதோ நான் சூப்பர்மேன் படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திரும்பி போய் நான் மக்களை காப்பாற்ற போகிறேன்னு போக மாட்டான். அப்படி இல்லாமல் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் எடுத்துக்கிட்டு இப்படி வாழணுமே, இப்படி வாழ முடியலையே அப்படின்னு நான் எடுத்துக்க விரும்புகிறேன். அதே போல் அந்த 5வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு அப்படியே முன்னாடி இருக்க வசனம் தேர்ஃபோர்னு தான் முதல் வசனம் ஆரம்பிக்குது. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் கடைசி வசனம் 32. அண்ட் பி கைண்ட் டு ஒன் அனதர், டெண்டர் ஹார்ட்டட், ஃபர்கிவிங் ஒன் அனதர் ஈவன் அஸ் காட் இன் கிரைஸ்ட் ஃபர்கிவிங். மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நான் எவ்வளோ துரிதமாக இருக்கேன்றதை நான் சிந்திச்சு பார்த்தேன். எவ்வளோ இல்லை எனக்கு மன்னிப்பு டக்குன்னு மன்னிக்க முடியல. ஏதோ ஒன்று காரியம் எனக்கு யாரோ விரோதமாக யாராவது செய்கிறாங்களா, இல்லை நான் எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்க செய்யலைன்னா உடனே ஏதோ ஒரு கசப்பு தன்மை உள்ளே வருது. நான் இமிட்டேட்டராக இருக்கணுன்றது ஆண்டவர் உணர்த்தினார்.
ஐ ஷுட் பி an imitator. அதே தான் அந்த கொலோசியர் 3:13 இருக்கும். நீங்கள் உங்கள் யார் மேலேயாவது உங்களுக்கு ஏதாச்சும் குறை கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஜீசஸ் உங்களை எப்படி ஃபர்கிவ் பண்ணாரோ மன்னிச்சாரோ அதே போல் மன்னிச்சிருங்க அப்படின்றது. அப்படி ஒரு மன்னிக்கத்தன்மையான ஒரு வாழ்க்கை, அப்படி இமிட்டேட் பண்ணணும். என்னுடைய பிதாவையும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவையும் என்னுடைய நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவையும் எப்படி மன்னிச்சாங்களோ அப்படி ஒரு மன்னிக்கிற தன்மை எனக்கு வேணுன்ற வாஞ்சை இருக்குது. அன்று கொடுப்பார்னு எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன், ஒரு ரசிக்கப்படாத ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு நான் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் எடுத்து நான் அப்போ ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷத்தை சந்தோஷமாக அவன்கிட்ட சொன்னேன் எடுத்து. சார் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் ஏற்றுக்குவான் ஆண்டவர் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி சொன்னேன். ஆனால் அது அவனுக்கு அது இப்போ புரியல போல். சரி, அடுத்து திரும்பியும் நான் சொன்னேன். ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தேன். திரும்பியும் கேட்குறப்ப சந்தோஷமாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரும்பியும் அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி மாறின மாதிரி எதுவுமே இல்லை. சரி, என்னத்தை திரும்ப சொல்லிவிட்டு அதான் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிற வேண்டான்ற அளவுக்கு நான் போயிட்டேன். சொல்ல வேண்டாம் இனிமேல் ஆண்டவரை பற்றி அவன்கிட்ட திரும்பலாம் சொல்லிவிட்டு இனிமேல் இது பண்ணாத அதை செய்யாதுன்னெலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு. ஆனால் ஆண்டவர் அப்போ எனக்கு உணர்த்தினது என்னென்னா, உன்னிடத்தில் நான் எவ்வளோ நீடியாக பொறுமையாக இருந்தேன். நீ ஒன்று நான் ஏதோ ஒரு எத்தனை தடவை வான் பண்ணியிருக்கேன் உனைய, இல்லை உனக்கு உங்கள் வீட்டில் இருக்க உலகத்தில் உனக்கு கொடுத்துருக்க தகப்பனையும் எத்தனை தடவை வான் பண்ணியும் நீ எத்தனை வருஷம் நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் உன்னை திரும்ப கடிந்து கொண்டாங்க, திரும்ப ஆண்டவர்களார் நடத்தினாங்க. என்றைக்காச்சும் ஒரு தடவை சரிப்போ உனக்கு முடியாது, இதோட இதுக்கு மேலே உனக்கு உன் மேலே நம்பிக்கையே கிடையாதுன்னு உன்னை விட்டுருந்தாங்கன்னா நீ திரும்ப இப்போ எனக்குள்ளார வந்திருப்பியா அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். நான் வெக்கப்பட்டேன், மணந்துருந்தேன். அந்த காரியம் தான் இப்போ ஆண்டவர் இப்போ நான் சிந்திச்சுட்டு இருந்த ஒரு வசனம் என்ன 2 தீமோத்தேயு 1:15-16 பவுல் சொல்லுவார், பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லுவார். அதில் அந்த 16வது வசனத்தில் இருக்கும், நான் எதனால் இறக்கப்பட்டேன்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கடந்த நாட்களில் பேசின வசனம் அது. நான் ஏன் இறக்கப்பட்டேன் ஆண்டவர், இவ்வளோ நான் உங்களுக்கு விரோதமாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், என்னை நான் எதுக்கு நான் இவ்வளோ இறக்கம் பெறணுன்றது தட் இன் மீ கிரைஸ்ட் ஷோட் ஆல்ஸ் லாங் சஃபரிங். அவருடைய நீடிய பொறுமை என்னிடத்துல விளங்க செய்யணுன்றதுக்காண்டி பின்னாடி இதுக்கு பின்னாடி அந்த நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவங்க உன்னை உன் மூலமாக நான் எவ்வளோ நீடிய பொறுமையுள்ளவனாக இருக்கேன்றதை பார்க்கணுன்றதுக்காண்டி தான் நான் இவ்வளோ இறக்கமுள்ளவராக இருந்தேன் அப்படின்றத ஆண்டவர் பேசினார் என்கிட்ட அந்த வசனத்தின் மூலமாக. அதே போல் தான் நான் அது இப்படி இருக்கும் இந்த மாதிரி நீடிய பொறுமைன்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் இல்லவே இல்லை, அதில் ரொம்ப குறைவாக இருக்குது ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ இப்போ சிந்திச்சு கடந்த நாட்கள் ஆண்டு இந்த ஆவியின் கனிகளை குறித்து ஒரு நாள் பேசின வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, இந்த மாதிரி நிறையா இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் எவ்வளோ உண்மையில் ஒரு ஜென்டிலானவர், ஒரு எவ்வளோ ஒரு லவ்விங் ஃபாதர், லாங் சஃபரிங், எவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவர் அப்படின்றத நான் சிந்திச்சு பார்க்கும்போது அதுக்குரிய ஒரே பதில் எனக்கு தோணுது கலாத்தியர் 5:22, 23, 24. But the fruit of Spirit is love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such there is no law. அப்படின்னு அதே இதில் 25வது வசனத்துலேயும் இஃப் வி லிவ் இன் த ஸ்பிரிட், அதான் ஃபஸ்ட்டு நம்ம 22, 23 நான் படித்தப்போ எனக்கு இது படிக்கும் போது அவ்வளோ சமாதானம் இருந்துச்சு. சார் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா, இந்த மாதிரி வாழணுமே ஆண்டவரே. ஆவியின் கனிகள், ஆவியின் முழுமையில் எனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் நிரப்புதலோட ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஆவியின் கனிகள்லாம் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். நான் ஆண்டவர் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நான் பாதையில் நடத்திட்டு வருகிறாரு. ஆனால் அதே போல் இந்த இதுதான் அந்த பவுல் சொன்னது போல் லாங் சஃபரிங்கிறதுமே இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட்டில் தான் வருது. ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் இஸ் ஜாய், பீஸ், லாங் சஃபரிங்லாம் வருது. இந்த கனிகளை நான் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் அந்த 25வது வசனத்தில் இஃப் வி லிவ் இன் தி ஸ்பிரிட் லெட் அஸ் ஆல்சோ வாக் இன் தி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டது மட்டும் போதாது, ஆவியின் வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தாவியானவர் என்ன நடத்துகிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்படி வாழ ஆண்டவர் உதவி செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. ஐ வாண்ட் டு பி அன் இமிட்டேட்டர் ஆஃப் காட். ஆண்டவர் பிதா தேவனை போல நான் அவரை இமிட்டேட் பண்ண அவர் உதவி செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம அவரும் தலைவணங்கி ஜெபம். பரலோக பிதாவே, இந்த இனிய காலை வேளையிலும் உடைய கிருபையினாலே பரத்திலிருந்து வார்த்தையை தந்து எங்களை யாவரையும் ஆசீர்வதித்தீர். நான் அனைவருக்கும் உள்ள ஒரு அழைப்பாய், இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. அன்றைக்கு அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், தெரிந்துள்ளப்பட்டவர்களோ கொஞ்சமென்று போய்விடாதபடி இந்த அழைப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள பரமபிதாவை அவரைப் போலவே சாயலை பிரதிபலிக்க இந்த மேலான பாக்கியத்தை பிதாவைப் போலவே மாறுகின்ற இந்த வாழ்க்கையை
என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. சகலமும் அவரை கண்டும் அவரை கேட்டும் நான் செய்கிறேன் நடக்கிறேன் என்று சொல்வதைப் போலவே நாங்கள் எல்லோரும் வாழ்ந்துவிட கர்த்தாவே, ஒருவராவது தங்களை பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழாதபடி சிலுவை எடுத்து தங்களுடைய சுயத்தை தன்னை பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை சிலுவை அறைந்து வாழ கிருபை செய்கிறாங்க. நாங்கள் ஒரு நாளிலே எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி வரும்பொழுது ஒரு புது எழுப்புதலோடும் புது மலர்ச்சியோடும் ஒருவரை நேசிக்கக்கூடிய தயவுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சாந்தமுள்ளவர்களாய், நீடிய பொறுமையுள்ளவர்களாய், அன்புள்ள குடும்பமாய் நாங்கள் கூடி வர சபை அனைவருக்கு சாட்சியாய் வரும் நாட்களில் வல்லமையாய் விளங்க கிருபை செய்தலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.